கற்பம் கற்பிப்போம் உறவுகள் அனைவருக்கும் இரவு வந்தது கொடுக்குறேன். இதனால் பல்சர் ஓல்ட் டைப் பண்ணது. இப்போ ஓல்ட் டைப்னா நம்ம பாடி கண்ட்ரோல் வச்சு டைப் பண்ணது. அப்படின்னா கண்ட்ரோல் யூனிட் போயிடுச்சு. இது செக் பண்ணிவிட்டேன். கண்ட்ரோல் யூனிட் வந்து காஸ்ட்டு அதிகமாக இருக்குது. அதில் வந்து திரும்ப பிரச்சனை வரும். நான் கண்டிப்பாக சுவிட்செலாம் மாற்றிடுறோம். ஒயரிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஒயர் மாற்றிடுறோம். இது நான் இப்போ இதே மாடல் போடாமல் அடுத்த மாடல் போட்டிருக்கேன். இப்போ இது என்ன அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா இந்த ஒயரிங்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாடல் ஒயரிங் போட்டிருக்கேன். இப்போ DH 2010-90ங்க இந்த மாடல். இது பார்த்தீங்கன்னா பல்சர் நம்ம 130 ஃபஸ்ட் வந்து அந்த மாடல் சுவிட்சிங்க. லெஃப்ட் பல்சர்லேயே மேட்சாக 130 வந்து டக்குனு கஷ்டம் கடையில் டக்குன்னு கொடுப்பாங்க. 130 டைப்னா இந்த சுவிட்சை மட்டும் மாற்றிடணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிலே ஒன்று மாற்றணும். பார்த்தீங்கன்னா 2-in-1 ரிலே. இந்த பாட்னர் ஒயரிங் மாற்றும்போது இது இண்டிகேட்டர் பிளாஸ் இருக்கும். வித் வந்து ஹெட்லைட் ரிலே ரெண்டுமே 2-in-1 ரிலேங்க. இது பாட் நம்பர் பார்த்தீங்கன்னா JL 402004 இந்த பாட் நம்பருங்க. இந்த வயரிங் கண்டிப்பாக வாங்கும்போது இந்த ஹெட்லைட் ரிலேவும் இந்த 2 பல்ஸ் வந்து மாடல் லெஃப்ட் சுவிட்சும் மாற்றிட்டிங்கன்னா நமக்கு இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அது இல்லாமல் இன்னொரு சின்ன ஒரு மாற்றம். இந்த மீட்ரு நல்லா இருந்ததுன்னா அந்த கப்பலை மட்டும் நீங்கள் கிடச்சின்னா போட்டுக்கலாம். கப்பலை மட்டும் மாறும். நான் பழைய மீட்ரு ஒன்று உடஞ்சி இருக்கிறது அது மாதிரி போட போகிறேன் நான். சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் கட் பண்ணி பின்னு தான் போடலாம். கட் பண்ணி கப்பலராக போட்டுக்கலாம். இப்போ சின்ன பார்த்தீங்கன்னா நன்றி வணக்கம் ப்ரோ.